வணக்கம். மே 1ஆம் தேதியிலிருந்து நம்மோட அன்றாட வாழ்க்கையிலயும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி, நிறைய முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. பொதுவா இந்த மாதிரி பொருளாதார மாற்றங்கள், புதிய விதிகள் அப்படின்னு கேட்டாலே நம்மில் பலருக்கு ஒரு சின்ன பதற்றம் தொத்திக்கும் இல்லையா? ஐயோ! புதுசா என்ன கட்டணம் வந்திருக்கோ, நம்ம பாக்கெட்ல இருந்து எவ்ளோ பணம் எக்ஸ்ட்ராவா போகுமோ அப்படின்னு தோணும். ஆனா கொஞ்சம் கூட பதற்றமே வேண்டாம். எந்த விதமான அவசரமும் இல்லாம ரொம்ப மெதுவா, ரொம்ப நிதானமா இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்னையும் நம்ம விரிவாக இந்த அலசல்ல புரிஞ்சுக்க போறோம். ஒரு விஷயத்தோட பின்னணி என்ன, அது ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த சிக்கல் நமக்கு ரொம்ப எளிதா புரிய ஆரம்பிச்சிரும். சோ ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுன்னு ஒண்ணு ஒண்ணா ரொம்ப தெளிவா பார்ப்போம். இன்னைக்கு நாம முக்கியமா 4 விஷயங்களை தான் பார்க்க போறோம். 1. சமையல் எரிவாயு அதாவது எல்பிஜி விலையில வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். 2. வங்கி மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்ல வந்திருக்கக்கூடிய புதிய ரூல்ஸ். 3. தொழிலாளர் சட்டம். குறிப்பா இது உங்க மாதாந்திர சம்பளத்தை எப்படி மாத்த போகுதுங்கிற விஷயம். 4வதா ஆன்லைன் கேமிங் துறைக்கான புதிய விதிகள். பகுதி 1. சமையல் எரிவாயு, எல்பிஜி, வீட்டு உபயோகம் மற்றும் வணிக உபயோகம். முதல்ல நம்ம வீட்டு சமையலறையில இருந்து இந்த மாற்றங்களை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி சிலிண்டர்களோட விலை சுமார் ரூ. 93 அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. இது ஏதோ நேத்து ராத்திரி திடீர்னு நடந்த ஒரு மாற்றம் கிடையாது. கடந்த சில மாசங்களாவே, குறிப்பா மார்ச், ஏப்ரல் மாசங்கள்ல இருந்தே இந்த விலை உயர்வு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க யோசிக்கலாம், ரூ. 93 தானே, இது அவ்வளோ பெரிய விஷயமானு. ஆனா நம்ம தெருமுனையில இருக்கிற ஒரு சின்ன டீ கடையோ இல்ல ஒரு பேக்கரியோ கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. அவங்க தினமும் 2-3 சிலிண்டர்களை கூட பயன்படுத்த வேண்டிய வரலாம். அப்போ அவங்களோட லாபத்துல இந்த ரூ. 93 உயர்வுங்கிறது மாசக்கணக்கில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சிறு வணிகர்களோட தினசரி செலவை இது நேரடியா அதிகமாக்குது. சிலிண்டர் விலை ஏறிடுச்சுன்னு சொன்ன உடனே குடும்பஸ்தர்கள் யாரும் பதற்றப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வீடுகள்ல சமைக்க பயன்படுத்துற 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர்களோட விலையில எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படல. டெல்லிய ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா அங்க அதோட விலை அதே ரூ. 993 தான் நீடிக்குது. 19லிருந்து 20 கிலோ எடை இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல பயன்படுத்துற பெரிய கமர்ஷியல் சிலிண்டர்களோட விலை மட்டும்தான் இப்ப ஏறி இருக்கு. அரசாங்கம் ஏன் இப்படி 2 விதமான விலைகளை வச்சிருக்காங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும். கடைகள்ல எரிவாயுவை பயன்படுத்தி உணவுகளை தயாரிச்சு லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நடுத்தர மக்களுக்கும் ஏழைகளுக்கும் அது அன்றாட அடிப்படை தேவை. அதனாலதான் சாமானிய மக்களோட வீட்டு பட்ஜெட்டை பாதுகாக்கிறதுக்காக வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு மானியம் கொடுத்து விலையை நிலையா வச்சிருக்காங்க. சரி, இந்த வணிக சிலிண்டர் விலை ஏன் இப்போ ஏறணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியலை நம்ம கொஞ்சம் நிதானமா அலசலாம். உலக அளவில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போர்கள், புவிசார் அரசியல் மோதல்கள் எல்லாம் விநியோக சங்கிலிய, அதாவது சப்ளை செயினை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இதுல குறிப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிற இடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற ஒரு மிக குறுகலான கடல் வழித்தடம். உலகத்தோட எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்துல 3ல் 1 பங்கு இந்த சின்ன கடல் வழியா தான் நடக்குது. அங்க ஒரு சின்ன போர் பதற்றம் வந்தா கூட ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சப்ளை நின்னுடும். அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னோட இயற்கை எரிவாயு தேவைக்காக கத்தார் நாட்டை தான் அதிகமா நம்பியிருக்கு. சமீபத்துல கத்தார்ல சில முக்கிய ஆலைகள் பராமரிப்புக்காக மூடப்பட்டதால உலக சந்தையில கேஸ் தட்டுப்பாடு வந்து விலை ஏறிடுச்சு. நம்ம நாடு 85%க்கும் மேல இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்கிறதால உலகத்துல எங்க ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் அது நம்ம ஊரு கமர்ஷியல் சிலிண்டர் விலையில நேரடியா எதிரொலிக்குது. இங்க நாம பொருளாதாரத்துக்கும் அரசியலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொடர்பை கவனிக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா முக்கியமான தேர்தல் நேரங்கள்ல, உதாரணமா மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் மாதிரி பெரிய மாநிலங்கள்ல தேர்தல் வரும்போதெல்லாம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தாம அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத வரி மாதிரி. அன்றாட பொருட்களோட விலை உயர்ந்தா மக்கள்கிட்ட இயல்பாவே ஒரு பெரிய அதிருப்தி உருவாகிடும். அதனால சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தா கூட அந்த சுமையை மக்கள்கிட்ட கொடுக்காம என்ன நிறுவனங்களை ஏத்துக்க சொல்லி வீட்டுக்கான விலையை நிலையா வைப்பாங்க. அரசாங்கம் சாமானிய மக்களை பணவீக்கத்திலிருந்து பாதுகாக்க எடுக்கிற ஒரு முக்கியமான பொருளாதார பேலன்சிங் இதுன்னு சொல்லலாம். என் வீட்டு சிலிண்டர் விலை ஏறல, அப்புறம் நான் ஏன் இதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கமர்ஷியல் சிலிண்டர் விலை உயர்வு நம்மள மறைமுகமா கண்டிப்பா பாதிக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி தெருவோர உணவகங்கள், சிறு வியாபாரிகளுக்கு இது கூடுதல் செலவு. அதனால நாளைக்கு நம்ம வெளியே சாப்பிட்ற சாப்பாட்டோட விலையோ இல்ல ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற உணவோட டெலிவரி கட்டணமோ அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு. அது என்னன்னா, சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது கள்ளச்சந்தையை தடுக்க கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற ஓடிபி முறை. இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மானிய விலையில கிடைக்கிற வீட்டு சிலிண்டரை சில இடைத்தரகர்கள் வாங்கி கள்ளச்சந்தையில கமர்ஷியல் கடைகளுக்கு அதிக விலைக்கு விற்கிற ஒரு மோசடி ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதை அடியோடு ஒழிக்கிறதுக்காக தான் இனிமே உங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வர்ற ஓடிபியை சொன்னா மட்டும்தான் சிலிண்டர் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ரூலை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்கியிருக்காங்க. பகுதி 2.
வங்கி மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள். சரி, இப்ப சமையல் அறையிலிருந்து மெதுவா நம்ம பர்ஸ்க்கு வருவோம். பேங்கிங் மற்றும் டிஜிட்டல் பேமெண்ட்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஏடிஎம் இயந்திரங்கள்ல நம்ம மாதாந்திர இலவச லிமிட்டை தாண்டி பணம் எடுத்தா இனிமே 23 ரூபாய் கட்டணமா வசூலிக்கப்படும். இந்த கட்டணம் ஏன் ஏறுதுன்னா, ஏடிஎம் மெஷின்களை பராமரிக்கவும் அதுக்கான செக்யூரிட்டியை பலப்படுத்தவும் வங்கிகளுக்கு ஆகிற செலவு இப்போ அதிகமாயிருக்கு. ரெண்டாவதா, கூகுள் பே, ஃபோன்பே மாதிரியான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கும் புதுசா லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. மூன்றாவதா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மோசடிகளை தடுக்கிறதுக்கான புதிய யூபிஐ வெரிஃபிகேஷன் முறைகள். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல போலியான விங்க் வர்றதும், பேங்க்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி ஓடிபி திருடுறதும் சர்வ சாதாரணமா நடக்குது இல்லையா? இதனால தான் சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடந்தா ரிசர்வ் வங்கியோட வழிகாட்டுதல் படி கூடுதல் சரிபார்ப்ப வங்கிகள் கட்டாயமாகியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்ட சம்பாரிச்ச பணம் பாதுகாப்பா இருக்கணும்ல, அதுக்கு தான் அந்த ரூல். நம்மள நிறைய பேரு மாசம் கரண்ட் பில், வாட்டர் பில், கேஸ் பில் எல்லாம் ஈஸியா இருக்குன்னு கிரெடிட் கார்டுல கட்டுற பழக்கத்தை வச்சிருப்போம். நீங்களும் அப்படிப்பட்டவராயிருந்தா ஒரு சின்ன எச்சரிக்கை, இனிமே அப்படி செலுத்தும்போது எக்ஸ்ட்ரா கட்டணம் வசூலிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது கார்டு கம்பெனிக்கு MDR, அதாவது மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு ஒரு தொகையை வியாபாரி கொடுக்கணும். இத்தனை நாளா மின்சார வாரியம் மாதிரி அரசாங்க அமைப்புகள் இதை தங்களோட செலவா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ அந்த கட்டணத்தை நேரடியா நம்ம தலையிலேயே கட்ட போறாங்க. அதே போல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா போடுற ஃபைன் தொகையையும் வங்கிகள் அதிகரிக்க போறாங்க. அதனால இனிமே நம்ம அக்கவுண்ட் பேலன்ஸை கொஞ்சம் உன்னிப்பா கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இவ்ளோ சீரியஸான விஷயங்களுக்கு நடுவுல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்ப்போம். கேட்க தயங்காதீர்கள், அவர்கள் உங்கள் உறவினர்கள் இல்லை. இது கேட்கறதுக்கு ரொம்ப தமாஷான ஒரு கோட் மாதிரி இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு அருமையான உண்மை இருக்கு. நம்மள பல பேர்கிட்ட நல்ல நல்ல கிரெடிட் கார்டுகள் இருக்கும். அந்த கார்டு மூலமா ஏர்போர்ட்ல இருக்கிற லக்ஸூரியான லவுஞ்ச் வசதியை வெறும் 2 ரூபாயில நம்ம அனுபவிக்க முடியும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏர்போர்ட்ல அந்த லவுஞ்சோட பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு, ஐயோ அங்க போய் நம்ம கார்டை கொடுத்து கேட்டா அவங்க எது தப்பா நினைச்சுப்பாங்களோ, அசிங்கமாயிடுமோன்னு ஒரு கூச்சு பொட்டிட்டே வெளியில உட்காந்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கிரெடிட் கார்டுக்கான வருடாந்திர கட்டணத்தை நீங்க உங்க சொந்த காசுல இருந்து தான் கட்டுறீங்க. அது உங்களோட உரிமை. அடுத்த தடவை ஏர்போர்ட் போனா எந்த தயக்கமும் இல்லாம நெஞ்ச நிமிர்த்திட்டு போய் உங்க கார்டை கொடுத்து அந்த சலுகையை முழுமையா என்ஜாய் பண்ணுங்க. பகுதி 3. தொழிலாளர் சட்டம் மற்றும் உங்கள் சம்பளம். இப்போ வேலைக்கு போற ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். புதிய தொழிலாளர் சட்ட விதிகளின்படி இனிமே உங்க மொத்த சம்பளத்துல 50% கட்டாயமா உங்களோட அடிப்படை சம்பளமா, அதாவது பேசிக் பேயா இருக்கணும். மீதி இருக்கிற 50% மட்டும்தான் HRA, டிராவல் அலவன்ஸ் மாதிரியான இதர படிகளா இருக்க முடியும். இது ஏன் இவ்ளோ பெரிய நியூஸ்னு கேக்குறீங்களா? ஏன்னா இத்தனை வருஷமா நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஊழியர்களோட பேசிக் பேய வெறும் 30 அல்லது 40% குறைச்சு வச்சுக்கிட்டு மீதி பணத்தை வேற வேற அலவன்ஸா கொடுத்துட்டு இருந்தாங்க. பேசிக் பே கம்மியா இருந்தா அந்த கம்பெனி உங்க PF அக்கவுண்ட்டுக்கு கட்ட வேண்டிய அவங்களோட ஷேர் தொகையும் கம்மியாவே இருக்கும். இதனால கம்பெனிகளுக்கு பல கோடி ரூபாய் லாபம் கிடைச்சது. ஆனா உழைக்கிற தொழிலாளிகளுக்கு எதிர்கால சேமிப்பு குறைஞ்சிக்கிட்டே போச்சு. இந்த அநியாயத்தை தடுத்து தொழிலாளர்களுக்கு முறையான பலன் போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காகத்தான் இந்த 50% அடிப்படை சம்பள விதியை இப்போ கட்டாயமாக்கியிருக்காங்க. சரி, இப்போ இந்த 50% ரூல்னால உங்களுக்கு நேரடியா என்ன பெனிஃபிட், என்ன லாஸ்னு பார்ப்போம். உங்க அடிப்படை சம்பளம் ஏறுறதால உங்களோட PF மற்றும் கிராஜுவிட்டி தொகை கணிசமா அதிகரிக்கும். ஆனா PFக்காக உங்க சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படுற தொகை அதிகமாகறதால மாசம் உங்க கைக்கு வர டேக் ஹோம் சேலரி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. இதை கேட்ட உடனே பலருக்கு மனசு கஷ்டமா இருக்கலாம். ஏற்கனவே வர்ற சம்பளம் 10ல இதுல இது வேற குறையணுமா அப்படின்னு தோணும். ஆனா பொருளாதார ரீதியா இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. PF சேமிப்புல கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மேஜிக் நடக்கும். இன்னைக்கு உங்க மாச சம்பளத்துல இருந்து எக்ஸ்ட்ராவா பிடிக்கப்படுற அந்த 1000 ரூபாய் ஒரு 8% வட்டியோட பல வருஷங்களுக்கு தொடர்ந்து முதலீடு செய்யப்படும் போது நீங்க ரிட்டையர் ஆகிறப்போ அது பல லட்சம் ரூபாய் பெரிய தொகையா உங்க கைக்கு வரும். அதனால இப்போதைக்கு கையில கிடைக்கிற பணம் கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களோட நிம்மதியான முதிய காலத்துக்கும் நிதி பாதுகாப்புக்கும் இது ஒரு மிகச்சிறந்த சிறுக சேமிக்கிற முதலீடுங்கிறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். பகுதி 4. புதிய ஆன்லைன் கேமிங் விதிகள். சம்பள விஷயங்களை முடிச்சுட்டு இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ல இருக்கிற டிஜிட்டல் பொழுதுபோக்கு உலகத்துக்கு வருவோம். ஆன்லைன் கேமிங். சமீப காலமா நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, ஆன்லைன் கேம்ஸ்னால எவ்வளோ மோசடிகள், எவ்வளோ பேர் பணத்தை இழந்திருக்காங்கன்னு. எந்த ஆப் நல்ல ஆப், எது நம்மளை ஏமாத்துற சூதாட்ட ஆப்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குழப்பம் இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக அரசாங்கம் ஆன்லைன் கேமிங் ஆணையம்னு ஒரு புது அமைப்பை உருவாக்குறாங்க. இனிமே இந்தியாவில் செயல்படுற எல்லா ஆன்லைன் கேம்ஸும் இவங்க கிட்ட கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம கேம்ஸை 3 வகையா பிரிக்கிறாங்க: இ கேம்ஸ், டிஜிட்டல் கேம்ஸ், அப்புறம் சோஷியல் கேம்ஸ்.
இப்போ கேம்ஸ் அப்படின்னா அது முழுக்க முழுக்க பிளேயர்ஸோட அறிவையும் திறமையும் மட்டும் வச்சு விளையாடுறது. சோஷியல் கேம்ஸுங்கிறது பணமே இல்லாம சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ்க்காக விளையாடுறது. இப்படி தெளிவா பிரிச்சுட்டா எது உண்மையான என்டர்டெயின்மெண்ட், எது நம்ம பணத்தை புடுங்குற மோசடி ஆப்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குறிப்பா நம்ம ஊர் இளைஞர்களையும் சின்ன குழந்தைங்களையும் இந்த சைபர் மோசடி வலையிலிருந்து காப்பாத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான செக்யூரிட்டி ஸ்டெப் இது. இவ்ளோ ரூல்ஸ், இவ்ளோ மாற்றங்கள், உலக அளவுல இவ்ளோ புவிசார் பதற்றங்கள் இருந்தாலும் நம்ம வான ஓட்டிகளுக்கு ஒரு சின்ன நிம்மதியான விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு பெட்ரோல் டீசல் விலையில எந்த மாற்றமும் இல்ல. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை அப்பப்போ ஏறி இறங்கினாலும் நம்ம ஊரு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இப்போதைக்கு அந்த நஷ்டத்தை தங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி பணவீக்கம் கண்ட்ரோல் இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா உண்மையில சொல்லப்போனா சர்வதேச அளவுல போர்கள் இன்னும் தீவிரமாகி கச்சா எண்ணெய் சப்ளை ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டா மட்டும்தான் இந்த நிலைமை மாறும். அது வரைக்கும் தினமும் 2 வீலர்ல வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, போக்குவரத்து துறைக்கும் சரி, இது ஒரு பெரிய ஆசுவாசம் தாங்க. கடைசியா இப்போ உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். எதிர்காலத்துல நாம இன்னும் அதிகமான பணவீக்கத்தை, அதாவது விலைவாசி உயர்வை சந்திக்க போறோமா, அல்லது உலக நாடுகள் மத்தியில ஒரு அமைதி திரும்பி நமக்கு ஒரு பொருளாதார நிம்மதி கிடைக்குமா? நாம இன்னைக்கு பார்த்த அந்த 4 விஷயங்களும் நமக்கு ஒரு உண்மையை ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அது என்னன்னா, உலக பொருளாதாரத்தோட நாம எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். கத்தார்ல ஒரு கேஷ் கம்பெனி மூடுனா அது எப்படி நம்ம ஒரு டீ கடை சிலிண்டர் விலையை ஏத்துதுனோ, ரிசர்வ் வங்கியோட புது ரூல்ஸ் எப்படி நம்மளோட டிஜிட்டல் பணத்தை பாதுகாக்குதுனோ, புதிய தொழிலாளர் சட்டங்கள் எப்படி நம்மளோட ரிட்டையர்மெண்ட் காலத்தை வளமாக்க போகுதுன்னு ரொம்ப ஆழமா நிதானமா பார்த்தோம். பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏதோ சம்பந்தம் இல்லாத தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய ஒரு பெரிய சங்கிலி தொடர். இந்த தகவல்களும் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களும் இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அறிவே தெளிவு. இன்னொரு பயனுள்ள அலசல்ல நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.